வணக்கம் நண்பர்களே! நீங்க பார்க்குறது ஹோனிங் ஆன் டூ வீல்ஸ். மறுபடியும் ஒரு தப்பான நேரத்துக்கு கரெக்ட்டா வீடியோ போடுறேன்னு எனக்கே தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வாரம் ஜெர்மனியில பார்த்தீங்கன்னா, MotoGP ரேஸ் நடந்துச்சு. அந்த ஜெர்மன் ஜிபி அது மட்டும் இல்லாம MotoGP மார்க்கெட், டீம்ஸு அப்படின்னு நெறைய விஷயத்த இந்த வீடியோல பேசப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வருஷமே இந்த ஜெர்மன் ஜிபில பார்த்தீங்கன்னா, ஹோவே மார்ட்டின் ஒரு அல்டிமேட் ஃபார்ம்ல இருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஃபார்ம்ல இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு ஆல் டைம் லேப் ரெக்கார்ட் பண்ணி போல் பொசிஷன் புடிச்சது மட்டும் இல்லாம, அந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸையும் பார்த்தீங்கன்னா, ஹோவே மார்ட்டின் தான் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த சாக்சனரிங் ஜிபில கண்டிப்பா ட்ராக் ஹவுஸ பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா, வெள்ளிக்கிழமை அண்ட் சனிக்கிழமை இந்த 2 நாளுமே செம்ம அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அலேஷ் எஸ்பாகரோ இந்த சாக்சனரிங் ஜிபில கலந்துக்கல. அதனால அலேஷ் எஸ்பாகரோட மெக்கானிக்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ட்ராக் ஹவுஸ்க்காக வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில உள்ள மெக்கானிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு சேட்டலைட் டீம்ல வேலை செஞ்சா எந்த அளவு ஒரு இம்பாக்ட் உண்டாயிருக்கும் அப்படின்றத நீங்க இந்த சாக்சனரிங் ரேஸ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னதான் ஒரு ஃபேக்டரி ஸ்பெக் பைக் சேட்டலைட் டீம்ல இருந்தாலுமே, ஒரு ஃபேக்டரி டீம்ல உள்ள மெக்கானிக்ஸ்க்கும், சேட்டலைட் டீம்ல உள்ள மெக்கானிக்ஸ்க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்க இந்த சாக்சனரிங் ஜிபில ட்ராக் ஹவுஸோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதனால தான் எல்லா ரைடர்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரி டீம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இந்த ஜெர்மன் ஜிபில ஸ்ப்ரிண்ட் ரேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹோவே மார்ட்டின் தான் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2ண்ட் பிளேஸ் பக்னாயா அண்ட் 3ர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, மிகல் ஒலிவேரா. இந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸ்ல மார்க் மார்கஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. 13வது இடத்துல இருந்து இந்த ரேஸ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா 4த் பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் லேப்ல பார்த்தீங்கன்னா, மேவரிக் வினியாலிஸ் கூட பயங்கரமான ஒரு க்ளோஸான பேட்டில் பார்க்குறதுக்கே செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. அடுத்ததா சண்டே நடந்த மெயின் ரேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்செஸ்கோ வெக்னாயா தான் அந்த ரேஸ வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2ண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, மார்க் மார்கஸ். 3ர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, அலெக்ஸ் மார்கஸ். இந்த மெயின் ரேஸ வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த மார்ட்டின் பார்த்தீங்கன்னா, கடைசி 3 லேப் இருக்கும்போதே கிராஷ் ஆயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஷிப்ல ஒரு பெரிய கேப்ப உருவாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான சேஞ்சஸ உருவாக்கியிருக்கு. ஹோவே மார்ட்டின் பார்த்தீங்கன்னா, லீட வந்து இப்ப ஃப்ரான்செஸ்கோ வெக்னாயாக்கு இழந்துட்டாங்க. இந்த ரேஸ்ல மார்ட்டின் கிராஷ் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரான்செஸ்கோ வெக்னாயா பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் மார்ட்டின் மேல பிரஷர் போட்டுட்டே இருந்தாங்க. அந்த பிரஷர் தாங்க முடியாம தான் மார்ட்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில மிஸ்டேக் பண்ணி டர்ன் 1ல பயங்கரமான ஒரு கிராஷ் ஆயிட்டாங்க. குவாலிஃபிகேஷன்ல யாராவது குறுக்க வந்தாலும் சரி, நெஞ்செலும்புல அடி விழுந்திருந்தாலும் சரி, கை உடைஞ்சிருந்தாலும் சரி, பைக்ல ஏதாவது எலக்ட்ரானிக் இஷ்யூ இருந்தாலும் சரி, ஏன் பைக்ல ஏதாவது பார்ட்ஸே உடைஞ்சு போயிருந்தாலும் சரி, மார்க் மார்கஸ யாராலயுமே தடுக்க முடியல இந்த சாக்சனரிங்ல. இது எல்லாத்தையும் தாண்டி மார்க் மார்கஸ் பார்த்தீங்கன்னா, 13த் பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த ரேஸ்ல 2ண்ட் பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரேஸ பொறுத்தவரைக்கும் அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கேட்டா கண்டிப்பா மார்க் மார்கஸ தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா சொல்லப்போனா கடைசி 2 லேப்ப பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா கடைசி 2 லேப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க் மார்கஸ்க்கும், அலெக்ஸ் மார்கஸ்க்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 செகண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு லேப்லயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.3 செகண்ட் கேப்ப வந்து மார்க் மார்கஸ் க்ளோஸ் பண்ணாங்க. இந்த மாரி ஒரு ரேஸ்ல அதுவும் இந்த மாரி கடைசி கட்டத்தில வந்துட்டு, இப்படி ஒரு லேப் டைம் அச்சீவ் பண்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே ஒரு நம்ப முடியாத ஒரு காரியம் தான் சொல்லணும். மார்க் மார்கஸ் மட்டும் கண்டிப்பா ஒரு டாப் 6ல குவாலிஃபை ஆயிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த விக்டரிக்கே பேட்டில் பண்ற அளவுக்கு மார்க் மார்கஸ் கிட்ட ஸ்பீடு இருந்துச்சு. இதில என்னதான் மார்க் மார்கஸ பத்தி நெறைய பாசிட்டிவ் இருந்தாலும், ஒரே ஒரு நெகட்டிவ் விழுந்து போச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் மார்கஸ் இந்த சாக்சனரிங் ஜிபில கலந்துக்கிட்டதிலே முதல் முறையா இப்ப தான் ரேஸ வந்து வின் பண்ணாம இருந்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். போன வருஷம் மார்க் மார்கஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சாக்சனரிங் ஜிபில வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனா குவாலிஃபிகேஷன் முடிஞ்சோனே ரேஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ரேஸ்ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா மார்க் மார்கஸ் ஜெயிக்காத சாக்சனரிங் ரவுண்ட் இந்த வருஷம் தான். இந்த வருஷம் மார்ட்டின் தான் பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஷிப் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இந்த சாக்சனரிங் ஜிபிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, வெக்னாயா தான் இந்த சாம்பியன்ஷிப்ப லீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் மார்ட்டினுக்கும் வெக்னாயாக்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெக்னாயா பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் டுக்காட்டிய வச்சு அதிக ரேஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டோனர் தான் இருந்தாங்க. அந்த ரெக்கார்டையும் வெக்னாயா பிரேக் பண்ணிட்டாங்க. கரண்ட்ல டுக்காட்டிய வச்சு அதிக ரேஸ் வின் பண்ண ரைடர்ல வெக்னாயா தான் பார்த்தீங்கன்னா, 24 ரேஸஸ் வின் பண்ணியிருக்காங்க. மார்ட்டின் என்னதான் ஆல் டைம் லேப் ரெக்கார்ட் பண்றது, போல் பொசிஷன் எடுக்கிறது, ஸ்ப்ரிண்ட் ரேஸ் வின் பண்றது அப்படின்னு என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டா பண்ணாலுமே, மார்ட்டின் பார்த்தீங்கன்னா, சண்டே ரேஸ்ல மெயினா பயங்கரமா கோட்ட விட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷமுமே பார்த்தீங்கன்னா, மார்ட்டினுக்கு ஸ்ப்ரிண்ட் ரேஸ்ல எடுத்த பாயிண்ட் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, வெறும் மெயின் ரேஸ்ல வெறும் 260 பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க. இதுவே பெக்னாயா பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஸ்ப்ரிண்ட் ரேஸ் இல்லாம மெயின் ரேஸ்ல மட்டும் 327 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் கேப் பார்த்தீங்கன்னா, 67 பாயிண்ட்டுக்கு மேல கேப் வந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமுமே பார்த்தீங்கன்னா, பெக்னாயாக்கும், மார்ட்டினுக்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா, இந்த அளவு கம்மியானதுக்கு மெயின் காரணமே மார்ட்டின் மெயின் ரேஸ்ல சொதப்புறது தான்.
இந்த வருஷமுமே பெக்னாயாக்கும், மார்ட்டினுக்கும் ஸ்ப்ரிண்ட் ரேஸ் இல்லாம மெயின் ரேஸ்ல மட்டும் பாயிண்ட்ஸ் கணக்கெடுத்து பார்த்தா, பெக்னாயா 177 பாயிண்ட்டும், மார்ட்டின் 135 பாயிண்ட்டும் இருக்காங்க. இந்த மாதிரியே மார்ட்டின் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதாவது சண்டே ரேஸ்ல இப்படியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த சாம்பியன்ஷிப்க்கு ஃபைட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, போன வருஷமே பார்த்தீங்கன்னா, நெறைய சண்டே ரேஸஸ்ல தான் மார்ட்டின் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணாங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, சொலையா 50 பாயிண்ட் சண்டே ரேஸ்ல லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாக்சனரிங் அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி ஸ்பானிஷ் ஜிபிலயும் பார்த்தீங்கன்னா, ரேஸ லீட் பண்ணிட்டு இருக்கும்போது கிராஷ் ஆனாங்க. ஏன்னா, இப்போதைக்கு மார்ட்டினோட சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரிட்டிக்கல்னு தான் சொல்லணும். ஏன்னா, மார்ட்டின் அடுத்த வருஷம் ஏப்ரலியாக போறாங்க. அது மட்டும் இல்லாம, பிரமாக்கும் பார்த்தீங்கன்னா, யமஹாக்கு போக போகுது. இதனால டுக்காட்டி ஃபேக்டரியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, பிரமாக்குக்கு எப்பயும் இருக்கிறது போல கண்டிப்பா இப்ப இருக்க போறது கிடையாது. இந்த மாரி ஒரு டைம்ல சொலையா 50 பாயிண்ட் மார்ட்டின் லூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சாம்பியன்ஷிப் பேட்டில் பண்ணும் அப்படின்னு கனவுல கூட காண முடியாது. மோட்டோஜிபி ரெக்கார்ட்ல பார்த்தீங்கன்னா, மார்க் மார்கஸ் தான் இருக்கிறதுலே சின்ன வயசுல மோட்டோஜிபி ரேஸ வின் பண்ணது. அந்த ரெக்கார்ட பார்த்தீங்கன்னா, பெட்ரோ கோஸ்டா பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா எல்லாம் ரொம்ப ஹைப் பண்ணாங்க. ஆனா, இந்த சாக்சனரிங் ஜிபியோட அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, பெட்ரோ கோஸ்டாக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அடுத்ததா வரப்போற சில்வர் ஸ்டோன் ரேஸ்ல பார்த்தீங்கன்னா, பெட்ரோ கோஸ்டா வின் பண்ணாலுமே, மார்க் மார்கஸோட யங்கஸ்ட் எவர் மோட்டோஜிபி ரேஸ் வின்னருங்கிற ரெக்கார்ட வந்து பெட்ரோ கோஸ்டாவால இதுக்கு மேல பிரேக் பண்ண முடியாது. ஃபேபியோ டி ஜான்டோனியோ பார்த்தீங்கன்னா, பிரமாக் சைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தாங்க. பட் ஆனா, ஃபேபியோ டி ஜான்டோனியோ VR46ல இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா, VR46 பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் ஒரு ஃபேக்டரி ஸ்பெக் பைக் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ஃபேக்டரி ஸ்பெக் பைக் பார்த்தீங்கன்னா, ஃபேபியோ டி ஜான்டோனியோக்கு VR46 டீம்லயே குடுக்க போறதா அக்ரீமெண்ட் சைன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ, இதன் காரணமா அடுத்த வருஷம் ஃபேபியோ டி ஜான்டோனியோ VR46 டீம்ல ஃபேக்டரி ஸ்பெக் பைக்கோட இருக்க போறாங்க. இந்த ஜெர்மன் ஜிபில ஃப்ராங்கோ மொபிடலோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா, மெயின் ரேஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரோலர் கோஸ்டர் மாரி ஃப்ராங்கோ மொபிடலோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, விக்டரிக்கே ஒரு செகண்ட்ல ஃபைட் பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுனாங்க. அதுக்கப்புறம் ஒரு போடியம் ஃபேஸ்ல ஒரு ஃபைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி 4த் பிளேஸ்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அடுத்த வருஷம் பிரமாக் யமஹாக்கு போக போகுது. அதனால ஃப்ராங்கோ மொபிடலை பார்த்தீங்கன்னா, இப்ப மார்க்கோ பென்செக்கி இருக்கிற அந்த சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, VR46 டீம்ல அடுத்த வருஷம் போகறதுக்கான சான்ஸ் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகஸ்டோ ஃபெர்னாண்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் MotoGP சீட் இல்ல அப்படின்ற மாரி தான் ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அகஸ்டோ ஃபெர்னாண்டஸ் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் சூப்பர் பைக்கு போகலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, அத கூட நான் ஒரு ஆப்ஷனா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி மீடியால சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அகஸ்டோ ஃபெர்னாண்டஸ் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் வேர்ல்ட் சூப்பர் பைக்ல பார்க்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்த வருஷம் பிரமாக்குக்கு பார்த்தீங்கன்னா, மிகல் ஒலிவேரா அண்ட் ஜாக் மில்லர் இவங்க 2 பேருமே அந்த டீமுக்கு சைன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி MotoGP வட்டாரத்துல எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை மிகல் ஒலிவேரா பிரமாக்கோட சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மிகல் ஒலிவேராவோட பிளேஸுக்கு Moto2 ரைடர் ஜோ ராபர்ட்ஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ட்ராக்ஹவுஸ் டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் டீம். அது மட்டும் இல்லாம ஜோ ராபர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன். ஸோ ஒரு அமெரிக்கன் வந்து ஒரு அமெரிக்கன் டீமோட இணையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்ற மாரி சொல்றாங்க. அலேஷ் எஸ்பார்கரோ பார்த்தீங்கன்னா, இந்த சீசனோட MotoGP விட்டு ரிட்டயர் ஆகுறாங்க. ரிட்டயர் ஆகுறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு தடவ மெயின் ரேஸ்ல அப்ரிலியா வச்சு ஒரே ஒரு ரேஸ் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அலேஷ் எஸ்பார்கரோ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்போதைக்கு அப்ரிலியால என்னோட வேலை கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு. இந்த பைக்க வந்து ஒரு டாப் லெவலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்ததா நான் ஹோண்டாக்கு போக போறேன். ஹோண்டால பார்த்தீங்கன்னா, எல்லாமே மிஸ்ஸிங்கா இருக்கு. அந்த இடத்துல போய் நான் கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. லூக்கா மரினி அண்ட் ஹெச்ஆர்சி இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு பேட் காம்பினேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ணாம ரொம்பவே திணறிட்டு இருந்தாங்க. இந்த சாக்சனரின் ஜிபிலயும் பார்த்தீங்கன்னா, மத்த ரைடர்ஸ்க்கு நெறைய பெனால்டி குடுத்தனால லூக்கா மரினிக்கு பார்த்தீங்கன்னா, முதல் முறையா பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஹோண்டா பார்த்தீங்கன்னா, இந்த சீசனோட ஸ்டார்ட்டிங்ல என்ன பைக் யூஸ் பண்ணாங்களோ, அதே பைக் தான் இப்ப எல்லா ரைடர்ஸுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா பெரிய சேஞ்சஸ் அப்படின்ற மாரி எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல. அது மட்டும் இல்லாம லேப் டைம்லயும் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாதுன்னு தான் சொல்லணும். இதுக்கு ஹோண்டாவோட ரைடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மேபி ஹோண்டா பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அடுத்த வருஷத்துக்கு ஒரு புது பைக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு எந்த அப்டேட்டும் கிடைக்கிறது இல்லையோ அப்படின்னு சொல்லி மீடியால பார்த்தீங்கன்னா, எல்லா ஹோண்டா ரைடர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஹோண்டா பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் கம்ப்ளீட்டா ஒரு நியூ பைக்க கொண்டு வந்து இறக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. Moto2வ பொறுத்தவரைக்கும் KTM பிராண்ட் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, எல்லா பிராண்டும் வந்து ஓலைன் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா KTM பிராண்ட் மட்டும் அவங்களோட ஓன் சஸ்பென்ஷனான WP சஸ்பென்ஷன வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சீசன்ல இருந்து. KTM மட்டும் கிடையாது, அவங்களோட சப் பிராண்டான CF மோட்டோவும் பார்த்தீங்கன்னா, WP சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்றாங்க. இந்த WP சஸ்பென்ஷன வந்து கரெக்ட்டான ஒரு செட்டப் கண்டுபிடிக்க முடியாம எல்லாருமே திணறிட்டு இருக்காங்க. ஸோ KTM Moto2 டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பெட்ரோ கோஸ்டாவே பார்த்தீங்கன்னா, Moto2 பைக் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்ட்ரியா ட்ராக்ல வந்து பெட்ரோ கோஸ்டா கம்ப்ளீட்டா அந்த WP சஸ்பென்ஷன வச்சு Moto2 பைக்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
பெட்ரோ கோஸ்டா ஒரு சூப்பர் டேலண்டடான ரைடர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மேபி பெட்ரோ கோஸ்டா வந்து இந்த பைக்ல ஏதாவது டிஃப்ரெண்ட்டா பண்ண முடியுமா? இத வச்சு அந்த டேட்டாவ வச்சு மத்த ரைடர்ஸ் அத இம்ப்ரூவ் ஆயிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது டெஸ்ட்டு. அண்ட் இந்த வாரத்துக்கான MotoGP நியூஸ் அவ்வளோதான் நண்பர்களே. என்னால முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்கள்ட்ட நான் கொட்டிட்டேன்னு நான் நம்புறேன். இந்த சாக்சன் ரிங் ஜிபில உங்களுக்கு பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்றத கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபிராங்கோ முரளி அண்ட் மார்க் மார்கஸ் இவங்க 2 பேர்த்தோடது தான். உங்களோட ஃபேவரைட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருக்காவது MotoGP பிடிக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இதே மாரி ஒரு நல்ல MotoGP கன்டென்ட்டோட உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in next video. Bye bye.